யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேலைக்கீரை அந்த மருத்துவத்தன்மை உள்ள அந்த குழம்பு தான் வைக்க போகிறோம். அதை பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் வேலைக்கீரை. பாருங்கள், இந்த தழையே வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரி இருக்கும். நான் இது மாதிரி ஒரு ஷார்ட்லேயே ஒரு போட்டிருப்பேன். ஏன்னா பூ மாதிரி ஒரு தழைன்னு பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கீரை தாங்க. அந்த ஒரு அழகாக இருக்கும் இந்த கீரை தாங்க. இதுதான் நம்ம பறித்து நான் ரொம்ப நாளாக குழம்பு வைக்கணுன்ட்டு அது நேரம் இல்லை. இது தாங்க இந்த விதை. இது நம்ம உடனே அதுவே வெடித்து கொட்டி அதுவே வந்து தன்னால் நிறைய வந்துடும். இதை விட நிறையா இருந்துச்சு செடி. அதை வெட்டி பிடுங்கி எடுத்து போட்டேன் நான். ஆனால் நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாமே இந்த தழைகளை வந்து பறித்து எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த தழை பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல வந்து வலிகள், குத்தல், குடைச்சல், சளி, வாய்வு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இதுக்கு நம்ம தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பூண்டு 2 பூண்டு அளவுக்கு நீங்கள் உரிச்சிக்கங்க. சாம்பார் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வெங்காயம் நீங்கள் அதை தோல் உரிச்சு எடுத்தீங்க. அதே தக்காளி ஒரு 3 தக்காளி. அந்த தழை வந்து பார்த்திங்கன்னா 2 பிடி தழை தான். இது வந்து நீங்கள் நல்ல தண்ணியில் போட்டு அலசி எடுத்து பொடி பொடியாக நீங்கள் நறுக்கிக்கலாம், இல்லை முழுசாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான எண்ணெய், புளி, கடுகு எக்ஸ்ட்ரா. நான் விறகு அடுப்பில் தாங்க பண்ண போகிறேன். ஏன்னா விறகு அடுப்பில் பண்ணால் செம்மையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்பயுமே சமையல் சாதம் கூட பாருங்கள், நீங்கள் கேஸில் வடித்ததுக்கும் விறகு அடுப்பில் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போது இந்த எண்ணெய் கடாயில் வச்சு அதில் எண்ணெய் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிங்க. ஏன்னா நம்ம ஒரு தழை குழம்பா வைக்கிறதால 2 குழிக்கரண்டி எண்ணெய் இருந்தால் தாராளமாக தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் கடுகு மட்டும் நம்ம சேர்த்திக்குவோம். நம்ம எப்பயும் வைக்கிற காரக்குழம்பு மாதிரி தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் செய்யும்போது சும்மா சூப்பராக இருக்கும். சுடு தண்ணிக்கு மட்டுமே பயன்படுத்தினா ஏன்னா இன்றைக்கி வச்சு பார்ப்போமேனு பார்த்தேன். நான் இந்த குழம்பே நான் வந்து சூப்பராக நல்லா பிரமாதமாக இருந்துச்சுங்க. அந்த டேஸ்ட்டு வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டு. எப்பயுமே அடுப்பில் சமைக்கிற சமையலோட அந்த ருசியும் மனமும் நிச்சயமாக வேறு எதுலேயும் வராதுங்க. இந்த வெங்காயம் வந்து நம்ம சாம்பார் முழுசாகவே நீங்கள் அரிய தேவையில்ல, முழுசாகவே நம்ம போட்டு நம்ம வந்து வதக்கிடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பொன்னிறம் வரும்போது நீங்கள் பூண்டு அதிலே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஒரு பொன்னிறம் வரும்போது நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிவிடுவோம். ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் அடுப்பில் தான் சமைச்சேன். ஏன்னா இப்போல்லாம் மழை சீசன் இப்போ தானே முடிஞ்சுது. ஏன்னா எங்கள் தோட்டத்தில் நிறைய விறகுங்கள் இருக்கும். இருந்தாலும் அது நமக்கு சமைக்க நேரமாக பத்தலை. இன்னொன்று சீக்கிரமாக குயிக்காக வந்து சீக்கிரமாக வேலையாகும். இங்கே பாருங்கள், கோழிங்களா எங்கள் தோட்டத்தில் எங்கள் இடத்துல வந்து சமைக்கிறேன்னு கேட்குதுங்க. அதில் குயிக்காக சீக்கிரமாகவும் நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும், ஒரு மணமாகவும் இருக்குங்க. சாதாரண ஒரு குழம்பு கூட பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் இருக்கும். நம்ம கேஸில் சமைச்சோம்னா டேஸ்ட்டே இல்லை. என்ன அது இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கிற மாதிரி, அப்போல்லாம் வந்து கேஸ் கிடையாது. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி டேஸ்ட்டு இல்லைன்னு பார்த்தா அடுப்பில் நான் திரும்ப சமைக்கும் போது தான் அது நல்லா தெரியுது. எப்போயாச்சும் நம்ம வந்து டைம் கிடைக்கும்போது தான் நான் இங்கே விறகு அடுப்பில் வர முடியும். மற்ற டைமில் எனக்கு டைம் கிடைக்காது. நான் கேஸ்லேயே சமைச்சிடுறது. இதுக்கு பாருங்கள், சும்மா ஒரு கொட்டை அளவுக்கு நீங்கள் புளி வச்சுங்க. ஏன்னா நிறைய ஊற்ற வேணாம். தக்காளியை நான் தாராளமாக போட்டிருக்கேன். இந்த மருந்து குழம்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது மருத்துவத்தன்மைக்கு உள்ள குழம்பு இல்லைங்களா. இதுக்கு வந்து நீங்கள் வந்து சளி பிடிச்சிருக்கவங்க மட்டும் தக்காளி சேர்க்க வேணாம். தக்காளி இல்லாமல் புளி மட்டும் எதிர் புளி நீங்கள் ஊற்றினா போதும். இப்போ நான் சளிலாம் இல்லை, சும்மா உடம்பு வலி, குத்தல், குடைச்சல் அப்படின்றதுக்காக இந்த வாய்வு அந்த மாதிரி இதுக்காக இந்த குழம்பு வைக்கிறேன். அப்போ நான் தக்காளி வந்து நான் சேர்க்குறேன். தக்காளி வந்து சேர்த்து தக்காளி வந்து நல்லா ஒரு பாதி பதம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம கீரையை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். சும்மா இந்த கீரையோட மணமா இல்லை அடுப்போட மணமா தெரியலங்க. இந்த குழம்பு உண்மையிலே வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த வீடியோக்கு உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஆனால் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குங்க இது. ஏன்னா கிராமங்களில் வைப்பாங்க. நான் அதிகமாக அந்த குழம்பு நான் வச்சதில்லை. ஏன்னா வச்சு கொடுத்து தான் சாப்பிட்ருக்கேன். இதுதான் நானே ஃபஸ்ட் டைம் வைக்கிறது. உண்மையில சூப்பராக இருக்கும். அந்த கீரையோட பறிக்கும்போது வாசம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அந்த கீரையோட வாசம். ஆனால் அந்த குழம்பு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு மணமாக சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு. ஏன்னா இது வந்து சூடு கொடுக்குறதால என்னவோ தெரியல, சளி பிரச்சனை
உடம்புல இருக்கிற வாய்வு, பிடிப்பு, அப்புறம் குத்தல், குடைச்சல், இன்னும் நிறைய பல பிரச்சனைகளை சரி பண்ணன்ட்டு சொல்கிறாங்க இந்த வேளக்கீரை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சும்மா எண்ணெயில் லைட்டாக அந்த மிளகாய்த்தூள் நல்லா சும்மா ஒரு கிளறிட்டு நீங்கள் அப்படியே தண்ணி ஆட் பண்ண வேண்டியதுதான். நல்லா குழம்பு கொதித்து நல்லா திக்னஸாக வர பதத்தில் நீங்கள் புளியை அப்போ ஊற்றி சும்மா ஒரு 4-5 கொதியில் நம்ம டக்குன்னு அதை இறக்கிடலாம். உண்மையிலுமே பிரமாதமாக சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு. நமக்கு ஒரு மருத்துவத்தன்மையான குழம்பு. இந்த செடி ஃபுல்லாக காய் இருக்குது. ஆனால் அந்த விதைகள் பார்த்திங்கன்னா கடுகு விட ரொம்ப ஒரு 4-5 மடங்கு கம்மி. ஒரு கடுகை 4-5 கீற்று போட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு குட்டி குட்டியான அந்த விதை. ஆனால் நல்லா அற்புதமான ரிசல்ட்டுங்க அது. நான் பறித்து வைக்கிறேன்னா இல்லையா குழம்பு, ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே அந்த கீரையை பறிச்சுட்டு போவாங்க. என்ன இருந்தால் நம்ம வைப்போமே அப்படி சொல்லி தான் இன்றைக்கி நான் வைக்கிறேன். உண்மையில் ஒரு வேளக்கீரை குழம்பு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இதில் சாம்பார் வெங்காயம் போடும்போது தாங்க அதோட இன்னும் செம்மையாக தூக்கி கொடுக்குது. நமக்கு சாதா வெங்காயத்தை விட சாம்பார் வெங்காயம் நல்ல பாருங்கள். குழம்பு திரண்டு வந்த பிறகு தான் நம்ம புளியை ஊற்றுறோம். உண்மையில் இந்த குழம்பு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மணங்க. இந்த மணம் வாசம் பார்த்திங்கன்னா மற்ற குழம்பு இல்லை மாதிரி நிறைய குழம்பு நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இல்லைங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்குது. இந்த வாசம், அந்த தழையோட வாசம், பச்சை தழை வாசம் வரும்போது நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா குழம்பு சும்மா அற்புதமாக இருந்துச்சுங்க. இதை நம்ம சாதத்தில் சுட சாதம் போட்டு இந்த குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சளி நல்லா முறியுங்க. சளி முறியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வாயு பிடிப்பு தொல்லை எல்லாமே நம்ம சுட சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. உண்மையில் மணமாக எதுவுமே நம்ம போடுற சிம்பிளாக நம்ம எப்பயுமே போடுற வெங்காயம், தக்காளி, பூண்டு அவ்வளோதான். இந்த கீரை ஆட் பண்ணுறோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இன்னொன்று, முடிஞ்ச வரலாம் யாருக்கெல்லாம் விறகு அடுப்பு அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அதை கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அதில் நம்ம குழம்பு மட்டுமாவது வச்சா கூட செம்மையாக சூப்பராக இருக்குங்க. நம்ம கேஸில் வைக்கிறத விட இதில் வைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு மணமும் இருக்கும். பார்த்திங்களா, உண்மையில் நல்லா இருக்குங்க. வாசமும் நல்லாயிருக்கு. சாப்பிட்டு போகிறீங்களா, எனக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். வேளக்கீரை எங்கே கிடைச்சாலும் நீங்கள் விடாதீங்க. அதாவது வேளக்கீரை சொல்ல மறந்துட்டேன், வெள்ளைப்பூ பூக்கும், அதுதான் வேளக்கீரை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.